பெத்லகேம் பாலகன் கிறிஸ்து பெருமான் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் ஆசிக்கின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செல்கிறோம். அன்பின் பரலோக கர்த்தாவே, எங்களை மீட்பதற்காய், எங்களை வாழ வைப்பதற்காய், எங்களை வீட்டிலே சேர்ப்பதற்காய் விண்ணை விட்டு மண்ணுலகிலே பெத்லகேம் என்ற சித்தூரிலே மாட்டுத் தொழுவத்திலே மானிடனாய் அவதரித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வல்லமை மிகுந்த கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளிலே உம்மை காண வந்த, உம்மை தரிசிக்க வந்தேன், உம்முடைய வார்த்தைகளை சுவைக்க வந்தேன். உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தும். அந்த உற்சாகத்தோடு உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி எங்களை ஆண்டவர் கிருபை புரியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு குறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உலக அளவிலே முதன்மையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை என்னவென்று சொன்னால் அது கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். நம்முடைய நாட்டிலே டிசம்பர் 1ஆம் தேதி அப்படி என்று சொன்னாலே அந்த கிறிஸ்துமஸ் ஜுரம் ஆரம்பித்துவிடும். ஆனால் மேலே நாடுகளிலே, அயல் நாடுகளிலே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை 3 மாத காலம் கொண்டாடி மகிழ்கிறார்கள். உலக மக்கள் தொகையில், உலக மக்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவே கொண்டாடப்படுகின்ற பண்டிகை இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அப்படி என்ன கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே அப்படி என்ன இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பொது மொழிபெயர்ப்பு திரு விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது,
அவள் தீவன தொட்டியிலே கிடத்தினாள். தீவன தொட்டியிலே கிடத்தினாள். அப்படி என்று சொன்னால் மாடுகளுக்காகட்டும் அல்லது குதிரைகளுக்காக இருக்கட்டும் ஆகாரம் வைக்கின்ற இந்த பகுதியிலே நம்முடைய வீட்டிலே தொட்டிலை பயன்படுத்துவார்கள். தொட்டிலுக்கு பதிலாக மரியாள் தன்னுடைய குழந்தையை எதிலே கிடத்தி வைத்தாள்? தீவன தொட்டியிலே கிடத்தி வைத்தாள். தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கிற குழந்தைக்கு அப்படி என்ன மகத்துவம் இருக்கிறது? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள், உலக வரலாற்றிலே பிறந்திருக்கிறார்கள். சிலர் வரலாற்றை ஆக்கி இருக்கிறார்கள். சிலருடைய பிறப்பு வரலாற்றை அழித்திருக்கிறது. சிலருடைய பிறப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிலருடைய பிறப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிலருடைய பிறப்பு நாடுகளை வாழ வைத்திருக்கிறது. சிலருடைய பிறப்பு நாடுகளை வீழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஒருவேளை அவர் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, பிரெஞ்சு நாட்டை ஆண்ட நெப்போலியன் தனக்கு குழந்தை பிறந்த போது, குழந்தை பிறந்த தருணத்திலே 20 குண்டுகள் முழங்கப்பட்டன. அந்த முழக்கத்திலே அவனுக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் வரலாற்று சோடுகளிலே அந்த குழந்தையினுடைய குறித்து எந்த பதிவுகளும் இல்லை. அதே போல இந்திய தேசத்திலே முகலாய மன்னன் ஷாஜகான் குழந்தை பிறந்த போது குண்டுகள் முழங்கப்பட்டன. ஆனாலும் அந்த குழந்தையும் வரலாற்று சுவடுகளிலே அந்த குழந்தையை குறித்தும் எந்த பதிவுகளும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வரலாற்றையே இரண்டாக பிரித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அப்படி என்று வரலாற்றை இரண்டாக பிரித்திருக்கிறது. அப்படி கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை மாத்திரம் 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த சிறப்பு மிகு நாளில் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு எதிர்பாராத நிகழ்வு அல்ல. எதிர்பாராத நிகழ்வு அல்ல. கடவுளால் காலகாலமாக திட்டமிடப்பட்டு காலம் கரிந்த போது அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆகையினாலே தான் மரியாளுடைய பிள்ளை தீவன தொட்டியிலே படுக்க வைத்திருந்தாலும் அது இன்றைக்கும் உலக மக்களால் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு குழந்தையாக இருக்கிறது. அப்படி என்ன சிறப்பு? உலகத்திலே எந்த மனிதனுக்கும் பிறப்புக்கு இல்லாத சிறப்பு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு உண்டு. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த 2 சாட்சிகள் தேவை. அதே போல உலகத்திலே அவதரித்த முன்னணையிலே அல்லது தீவன தொட்டியிலே படுக்க வைக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், முதலாவது பார்க்கும் போது எது சான்று பகர்கிறது என்று சொன்னால், அதாவது இறை வாக்கினர் கிறிஸ்துவை குறித்து சான்று பகர்ந்தார்கள். பிறப்பதற்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்கர்களால் சான்று பகரப்பட்டன. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து, திருமறையின் துவக்க புத்தகத்திலிருந்து
முடிவட்டும் கிறிஸ்துனுடைய இதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போதும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போதும், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போதும் கிறிஸ்துவை குறித்து பிறக்க போகின்ற மேசியாவாகிய இயேசு என்ற இரட்சகரை குறித்து அங்கே தீர்க்கர்கள் பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த மனிதனுடைய உலகத்திலே தோன்றிய மானிடனாய் அவதரித்த எந்த மனிதனுடைய பிறப்புகளும் இவ்வாறு பதிவு செய்யப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இறை வாக்கினர்கள் சான்று பகர்ந்தார்கள். இரண்டாவதாக அவருடைய பிறப்பை குறித்து இயற்கையே சான்று பகர்ந்தது. இயற்கையே சான்று பகர்ந்தது. விட்னஸ் ஆஃப் நேச்சர் அப்படி என்று சொல்லலாம். எப்படி? கீழே நாட்டு விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு, நிபுணர்களுக்கு அந்த ஒரு நட்சத்திரம் தென்பட்டது. ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் தென்பட்டது. அந்த நட்சத்திரத்தை பார்த்தே உலகத்திலே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், மேசியாவானவர் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு தங்களுடைய பயணத்தை, கடினமான பயணத்தை, இரவு நேர பயணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள் என்பதை திருமறையிலே நாம் கண்டுகொள்ள முடியும். இயற்கை இவ்வாறு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து சான்று பகர்ந்தது. அடுத்து மூன்றாவதாக அதாவது தேவ தூதர்கள் சான்று பகர்ந்தார்கள். கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தேவ தூதர்கள் சான்று பகர்ந்தார்கள். விட்னஸ் ஆஃப் ஏஞ்சல். எப்படி? மெய்ப்பர்கள் அதாவது குறிப்பாக மரியாளுக்கு தேவதூதன் காட்சி அளித்தார். அதோடு மட்டுமல்லாமல் யோசேப்புக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்தவர்களுக்கு சொன்னார், இதோ ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்படி என்றெல்லாம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தூதர்கள் தரிசனமாகி அவர்களை இறை திட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு பிறந்த தருணத்திலே என்ன நடந்தது? மெய்ப்பர்களுக்கு சாட்சி பகர்ந்தார்கள் மெய்ப்பர்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் அவர்கள் சொன்னார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஏதேச்சமாக அல்லது எதிர்பாராத நிகழ்வு அல்ல. கடவுளால் திட்டமிடப்பட்டு, இறைவாக்கினரால் சான்று பகரப்பட்டு, இயற்கையினால் சான்று பகரப்பட்டு, தூதர்களால் சான்று பகரப்பட்ட ஒரு அற்புதமான பிறப்புதான் கிறிஸ்துனுடைய பிறப்பு. அடுத்து இந்த குழந்தைக்கு அடுத்து என்ன விசேஷம்? முன்னணியிலே தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்ட இந்த குழந்தைக்கு இரண்டாவது என்ன விசேஷம்? அந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பு இருந்தது. என்னவென்று சொன்னால் அதுதான் மிக அழகாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 11வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரண்டாவதாக தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கிற இந்த குழந்தை சாதாரணமானவர் அல்ல, அவர் இரட்சகர். அவர் இரட்சகர். எப்படிப்பட்ட இரட்சகர்? எப்படிப்பட்ட இரட்சகர்? பாவங்களிலிருந்தும், பாவ சாபங்களிலிருந்தும், கட்டுகளிலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சிக்கின்ற இரட்சகர் என்ற மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம்
புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே இரட்சகர்கள் தோண்டி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இரட்சகர்? தன்னுடைய நாட்டை பிற நாட்டினுடைய இதிலிருந்து, அதிகாரத்திலிருந்து விடுவித்தவர், அல்லது ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி தன்னுடைய நாட்டை தலைநிமிர்த்தியவர். இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் எந்த உலகத்திலே தோன்றிய எந்த மனிதர்களாலும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம், பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வல்லமை வேறு யாருக்கும் இல்லை. கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீன நாட்டிலே ஒரு கன்ஃபூசியஸ் என்ற மதத்தை சேர்ந்த இந்த கன்ஃபூசியஸினுடைய சமயத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவ சமயத்தை தழுவி விட்டார். அப்போது அவரை பார்த்து கேட்டார், நீ ஏன் உன்னுடைய சொந்த மதத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ சமயத்தை நீ ஏற்றுக்கொண்டாய்? அதற்கான காரணம் என்ன அப்படி என்று கேட்டபோது அவர் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஒரு நாள் நான் சாலையோரமாய் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அங்கே ஆழமாக தோண்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு குழியிலே எதிர்பாராத விதமாக நான் விழுந்து விட்டேன். கத்தினேன், கூப்பாடு போட்டேன், யாரையும் காணோம். தொடர்ந்து நான் கத்திக்கொண்டே இருந்தேன். அத்தருணத்திலே கன்ஃபூசியஸ், நான் என்னுடைய தாய் சமயமாகிய சமயத்தை நிறுவிய கன்ஃபூசியஸ் அந்த வழியாக வந்தார். நான் என்னை காப்பாற்றும்படி அவரிடத்திலே கெஞ்சினேன், அவரிடத்திலே கதறினேன். அவர் கேட்டார், என்னை பார்த்து கேட்டார், நீ என்னுடைய போதனைகளை கை கொண்டாயா? உண்மையாகவே நீ என்னுடைய ஒழுங்குமுறைகளை நீ கைப்பற்றி நடந்திருந்தால் நிச்சயமாகவே நீ குழியிலே விழுந்திருக்க மாட்டாய் அப்படி என்று சொல்லி அவர் கடந்து சென்று விட்டார். மீண்டும் கதறிக்கொண்டே இருந்தேன். அப்போது புத்த சமயத்தை நிறுவிய ஒரு புத்தர் வந்தார். அவர் சொன்னார், அவரிடத்திலேயும் எப்படியாவது என்னை கரையேற்றி விடும்படி அவரிடத்திலே கெஞ்சினேன். அவர் சொன்னார், ஆசைதான் துன்பத்திற்கெல்லாம் காரணம், உன்னுடைய ஆசைதான் உன்னை கீழே உள்ள தள்ளிவிட்டது அப்படி என்று சொல்லி அவரும் கடந்து சென்று விட்டார். அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த ஒரு துறவி வந்தார். நான் கதறிக்கொண்டே இருந்தேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டேன். அந்த துறவியும் சொன்னார், உன்னுடைய ஜென்ம பாவம்தான், நீ முந்தைய பிறவியிலே செய்த பாவம்தான் உன்னை இந்த குழியிலே தள்ள வைத்து இருக்கிறது அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். அடுத்ததாக கடைசியாக ஒருவர் வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுவதற்கு முன்பாகவே அவராகவே குழியிலே இறங்கி வந்தார். குழியிலே இறங்கினார். என்னை தம்முடைய தோளிலே தூக்கினார். என்னை தோளிலே தூக்கி சுமந்து என்னை கரையேற்றி விட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இப்போது சொல்லுங்கள், நான் கிறிஸ்தவத்தை தழுவியதும் கிறிஸ்துவை பின்பற்றுவதும் சரிதானே அப்படி என்று சொல்லி கேட்டார். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, சாதாரணமாக தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கிற இந்த இயேசுவானவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் இரட்சகர். பாவத்திலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் அவரால் விடுவிக்க அவரால் மட்டுமே முடியும். அதுதான் திருமறையிலே மிக மிக அருமையாக பார்க்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எதையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும். என்ற ஒரு வீடு வாங்க நினைத்தால் வீடை வாங்கிவிட முடியும், காசு இருந்தால். ஒரு காரை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் காரையும் ஈஸியாக, காசு இருந்தால் எளிதாக வாங்கிவிடலாம். ஆனால் பாவ மன்னிப்பை வாழ்க்கையிலே காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. இந்த காரியத்தை செய்தும் பாவ மன்னிப்பை வாழ்க்கையிலே பெற்றுவிட முடியாது. அந்த பாவ மன்னிப்பை அருளுகிறவர் கிறிஸ்துதான் என்ற உண்மையை இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு உரக்க சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு உரக்க சொல்லுகின்ற காரியம் அதுதான். கிறிஸ்துவினால் மட்டுமே பாவ மன்னிப்பு, கிறிஸ்துவினால் மட்டுமே பாவ மன்னிப்பு என்ற செய்தி நமக்கு உரக்க சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னார் 2024 ஆண்டு கிறிஸ்துமஸ் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2024 ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு என்று சொன்னால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பு. எப்படி, எதற்காக பாருங்கள். சத்திரக்காரனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்திரக்காரன் முதலாவது பேறுகாலம் சமீபித்த போது மரியாளும் யோசேப்பும் யாரிடத்திலே உதவியை கோரினார்கள்? யாரிடத்திலே உதவியை கோரினார்கள்? சத்திரக்காரனிடத்திலே உதவியை கோரினார்கள். எங்களுக்கு பிரசவ காலம் சமீபித்து விட்டது, நியூ டேட் வந்து விட்டது, ஆகையினால் சத்திரத்திலேயே இடம் கொடுங்கள் அப்படின்னு. சத்திரம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற லாட்ஜ் மாறி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அல்ல, ரெண்டு உண்டு. ஒன்று இலவசமாக தங்குகின்ற சத்திரம், இரண்டாவதாக காசு கொடுத்து தங்குகிற சத்திரம். இங்கே காசு கொடுத்து தங்குகிற சத்திரம். முதலாவது எங்கே பார்க்கிறார்கள்? சத்திரக்காரனை பார்க்கிறார்கள். சத்திரக்காரன் இடமில்லாமல் அனுப்பி வைக்கிறார். ஆனால் எங்கே பிறக்கிறார்கள்? சத்திரத்தின் அருகிலேதான் மாட்டு தொழுவத்திலே அடிமைகள் படுத்து தூங்குகின்ற, அல்லது மாடுகள் படுத்து தூங்குகின்ற, அல்லது குதிரைகள் பயணத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற குதிரைகள் படுத்து தூங்குகின்ற தொழுவத்திலே இருக்கிறார்கள். ஆனால் சத்திரக்காரனுக்கு அந்த இரட்சகரை பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அந்த கிருபை இல்லாமல் போயிட்டது. எங்கே இருந்த வயல்காட்டிலே இருந்த மேய்ப்பர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, மேய்ப்பர்களுக்கு கிடைத்த சிலாக்கியம் இந்த சத்திரக்காரனுக்கு கிடைக்கவில்லையா? அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை அவன் நிராகரித்தான். அந்த வாய்ப்பை அவன் நிராகரிப்பதற்கு 3 மிக முக்கியமான காரணங்கள் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு பரபரப்பான மனுஷனாயிருந்தான். பரபரப்பான மனுஷனாயிருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக பணம் தான் எனக்கு முதலிடம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். 3வதாக அவன் அஜாக்கிரதையாக இருந்தான். லாட்ஜ் ஃபுல்லு, எந்த ரூமோ காலி இல்லை, ஃபுல்லாக நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு அறைகளும் ஆட்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஆகையினால் அவன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான். லாட்ஜ் சத்திரத்தை கவனிப்பதிலும் தங்கியிருக்கிற விருந்தினர்களை கவனிப்பதிலும் முதன்மை இடம் கொடுத்துக் கொண்டு தன்னிடத்திலே உதவி கோரி வந்த மரியாளையும் யோசேப்பையும் அவன் புறக்கணித்தான். இரண்டாவதாக, எப்படியாவது அவன் இரட்சகர் என்று முதலாவது அறிந்திருந்திருப்பாரானால் ஒருவேளை சத்திரக்காரன் வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் செய்திருப்பான். ஆனால் அதற்கு கூட அவன் இடம் தரவில்லை. எனக்கு இப்போது ரூம் ஃபுல்லு, எனக்கு தேவையான
பணம் வந்திருக்கிறது. ஆகையினால் அவன் எதை பற்றி கவலைப்படவில்லை. அடுத்ததாக அஜாக்கிரதையான மனிதன். எப்படி ஒரு நிர்விசாரமாக இருந்தான். ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ, மகப்பேற்று காலத்தை அடைந்த ஸ்திரீ தங்குவதற்கு இடம் கேட்கிறாள். இந்த ராத்திரியில் எங்கே போவாள் அப்படி என்றெல்லாம் அவன் நினைத்திருக்க வேண்டும். அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை, அஜாக்கிரதையாக இருந்தான். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே இந்த சத்திரக்காரனாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். அஜாக்கிரதையாக, நிர்விசாரமாக, உலகத்தின் காரியங்களிலே, உலகத்தின் வேலைகளிலே பரபரப்பாக நாம் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை அறிவதிலும், அவரை தொழுது கொள்வதிலும், அவரை பணிந்து கொள்வதிலும், அவரால் வருகின்ற ரட்சிப்பையும் அநேக நேரத்தில் ஒரு பொருட்டாக நாம் எண்ணாமல் உதாசீனப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். ஆகையினாலேதான் மீண்டும் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு என்று சொன்னால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே அவதரித்த கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் வாழ்க்கையிலே புறக்கணித்தா இருந்தால், இந்த நாளிலே உங்களுடைய உள்ளங்களிலே அவர் பிறக்க நீங்கள் இடம் கொடுங்கள். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அவரை நீங்கள் புறக்கணியாதீர்கள். அன்பானவர்களே, ஜெர்மனி நாட்டிலே மகப்பேற்றுக்காக ஒரு யூத பெண்மணி அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அவள் பார்க்கிறா, படுக்கையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணி பார்க்கிற கர்ப்பிணி ஸ்திரீ பார்க்கிறாள். தனக்கு எதிராக ஒரு ஜீசஸ் போட்டோவை வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தார். அந்த யூத பெண்மணி உடனே கோபம் கொண்டாள். அவளுடைய முகமெல்லாம் மாறி போயிற்று, விளறிற்று. மருத்துவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். அந்த இயேசுவை எடுத்து விடுங்கள். எனக்கு குழந்தை பிறக்கும் போது, அந்த குழந்தை பிறக்கும் போது இயேசுவை எக்காரணத்தை கொண்டும் பார்த்துவிடக் கூடாது அப்படி என்று கத்தினாள். கத்திக்கொண்டே இருக்கும் போது குழந்தை பிறந்தது. என்ன நடந்தது என்று சொன்னால், பிறந்த குழந்தை எப்படி பிறந்தது என்று சொன்னால், குருடாக பிறந்தது. நீ அதுதான் அல்லவா கேட்டாய்? உனக்கு பிறக்க போகின்ற குழந்தை இயேசுவை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே. ஆனால் அந்த குழந்தை பிறந்த போது குருடாக பிறந்தது. ஆம் நண்பர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறது. அதே நேரத்திலே நமக்கு ஒரு எச்சரிப்பையும் தருகிறது. இயேசுவை வாழ்க்கையிலே புறக்கணியாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் இதுவரையில் இல்லாத ஒரு மாற்றம், இதுவரையில் இல்லாத ஆசீர்வாதம், இதுவரையிலும் கிடைத்திராத நன்மைகளை வாழ்க்கையிலே சொந்தரித்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த உணர்வுகளோடு நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி மகிழ்வோம். நம்முடைய சமையல் அல்ல நமக்கு சந்தோஷம், நாம் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்களிலே சந்தோஷம். கிறிஸ்து பிறப்பு, இயேசு தீவன தொட்டியிலே அன்று கிடத்தப்பட்டிருந்த இயேசு இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறாரா என்பதுதான். ஆகையினால் உண்மையாகவே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே வைக்கப்படுவாரானால் நம்முடைய வாழ்க்கை நிலையே மாறிவிடும். ஆகவே அவருக்கு உள்ளத்திலே இடம் கொடுப்போம். வேதம் சொல்கிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறப்பானாகி நான் அவனோடு சென்று போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். வாசல் கதவுகளை திறப்போம், இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே காத்துக் கொள்வதாக. ஆமென்.